நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம ரோஜா செடிகளுக்கு என்னதான் நம்ம உரங்கள் கொடுத்தாலும் பூக்கள் ரொம்ப சின்ன சின்னதாக பூக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோங்க. பொதுவாக நம்ம நர்சரியில் செடிகள் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, தளிர்கள் நல்லா இருக்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நல்லா பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். நல்லா செடிகளை தண்டு பகுதியும் மொட்டுக்கள் பூக்கள் அதே மாதிரி நல்லா ப்ரைட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த செடியை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதங்களை கழிச்சதுக்கப்புறம் அது பூக்கள் வர்றப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது நர்சரியிலேருந்து வாங்குறப்பவும் சரி, வாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் அதோடய பூக்கள் சைஸ் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் போதுமான அளவுக்கு சத்துக்கள் இல்லை. நர்சரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுத்தமான செம்மண் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு சில உரங்கள் கெமிக்கல் உரங்கள் போடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, செடிகள் நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா பெரிய பூக்களாகவும் பூக்கும். ஸோ அந்த உரங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தோல் தான். பொதுவாக வாழைப்பழத்தோல் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தோலில் நமக்கு அதிகமான மெக்னீஷியம் சத்துக்களும் பொட்டாசியம் சத்துக்களும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செடிகள் பூக்கள் மொட்டுக்கள் இதெல்லாமே நல்லா பெருசாகவும் அதோட கலரோட தன்மை மாறாமல் இருக்கிறக்கும், பச்சையும் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த வாழைப்பழத்தோடு நமக்கு அதிக அளவில் பயன்படுங்க. ஸோ அதனால் வாழைப்பழத்தோல் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம காய்கறி செடிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழ வகைகள் இது எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக வாழைப்பழத்தோட தோல் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா செடிகள் நிறைய மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வைக்கும். காய்களும் நல்லா பெரிய பெரிய காய்களாக இருக்கும். நம்ம ரோஜா செடிக்கு எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா கட் பண்ண முடியலன்னா கையில் வச்சு நல்லா கிழித்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தோட தோலை நம்ம போட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இதை குறைந்தது ஒரு 3-4 நாட்கள் நிழல் படாத இடத்துல நம்ம வச்சுட்டாவே போதும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் அதாவது குட் பாக்டீரியாஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போ 3 டேஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வீடியோவில் 3 டேஸ் நான் நிழலில் அப்படியே வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த நுரக்கட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்டிலைசர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவாக வாழைப்பழத்தில் கொஞ்சமாக நம்ம இனிப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இனிப்புத்தன்மையோடு நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட மஞ்சத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இல்லை கிராம்பை பவுட்ரு பண்ணி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வேப்ப முன்னாக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கு கூட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பக்கெட் அதாவது ஒரு 4-5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 வாழைப்பழ தோலுக்கே நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். இது ஒரு 4-5 ரோஜா செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். இது காலை வேளையில் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரலாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறனால உங்களோட செடிகளில் மொட்டுக்கள் நல்லா பெரிய மொட்டுக்களாகும். நிறைய பூக்கள் வைக்கிறக்கும் நம்ம நர்சரியில் எப்படி ரோஜா செடி வாங்குறப்போ பூக்கள் இருந்ததோ அதே மாதிரி பூக்களோட சைஸ் நல்லா பெருசாக கிடைக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நீங்கள் எப்பப்போலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த உரத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க. இது நீங்கள் ரோஜா செடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, மற்ற எல்லா வகையான பூச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே இந்த உரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இப்படி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் செடியிலையும் பூக்கள் நல்லா பெருசாகவும் நல்லா தளிர் விட்டு வளருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க. வேறு ஒரு பதிவாக சந்திக்கலாம்.